மக்களே மனசே சரியில்ல. கரீபியன் கொம்பன் ஆண்ட்ரே ரசல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லருந்து ரிட்டயர் ஆயிட்டாரு. ஒரு கும்பல் கெயில் பக்கம், ஒரு கும்பல் பொலார்ட் பக்கம், ஒரு கும்பல் பிராவோ பக்கம். ஆனா எங்களோட விசுவாசம் ரசலுக்கு தாங்கிற மாரி, ஆண்ட்ரே ரசலுக்குன்னு ஒரு தனி கும்பல் இருக்கு. ஒரு தனி இடம் இருக்கு மக்கள் மனசுல. எஸ்பெஷலி அமாங் நைட் ரைடர்ஸ் ஃபேன்ஸ் பிரான்சைஸ் லீக்ஸ்ல எவ்ளோ பிரான்சைஸ் லீக்ஸ் ஆடியிருக்காரு. எவ்ளோ ஹார்ட் அண்ட் சோல் குடுத்திருக்காரு. சச் அ ஜமைக்கன் வாரியர்னா ஆண்ட்ரே ரசல் தான். பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும் 100% குடுப்பாரு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும். "மாமா கொம்பன் இறங்கிட்டான் மாமா" அப்படின்னு ரசல பார்த்தாலே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஹி வாஸ் டெட்லி. சரி ரசலாச்சு 37, 38 வயசு ஆயிருச்சு. அதனால ரிட்டயர் ஆறாரு. ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. நிக்கோலஸ் பூரான் ரிட்டயர் ஆனதெல்லாம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லருந்து நான் அக்செப்ட்டே பண்ணிக்க முடியல. என்னால இப்போ வரைக்கும் ஜீரணிக்கவே முடியல. அவ்ளோ வருத்தமா, அவ்ளோ ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. ஏன்னா நான் பொட்டன்ஷியலா யார் வந்து டீம காப்பாத்த போறா ஃபியூச்சர்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு இன்னும் இந்த ஸ்பான் ஆஃப் 5 டூ 10 இயர்ஸ்ல அப்டின்னா, நான் நிக்கோலஸ் பூரான தான் ஃபர்ஸ்ட் நெனச்சேன். ஆனா அவரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லருந்து ரிட்டயர் ஆனத என்னால ஏத்துக்கவே முடியல. இதுக்கு போர்ட பிளேம் பண்றதா, பிளேயர்ஸ பிளேம் பண்றதான்னு எனக்கு தெரியல. ஆனா அட் தி எண்ட் ஆஃப் தி டே ரிட்டயர் ஆயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லருந்து ரிட்டயர் ஆயி T20 பிரான்சைஸ் லீக்ஸ் ஆடுறாங்க. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. எஸ் மனி இஸ் இம்போர்டன்ட் எல்லாமே இம்போர்டன்ட் தான். பட் கண்ட்ரிங்க. கண்ட்ரிய விட என்ன முக்கியம் சொல்லுங்க? எஸ் எல்லாமே புரியுது தான். போர்டு ஒழுங்கா இருக்கணும். மனி இஸ் இம்போர்டன்ட் எல்லாமே புரியுது தான். பட் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அட் தி சேம் டைம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ நம்மளோட ஃபேவரைட் சைல்ட்ஹுட் ஹீரோஸ் ரிட்டயர் ஆயிட்டாங்க. ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் ஓடிஐலருந்து ரிட்டயர் ஆயிட்டாங்க. ஹென்ரிக் கிளாசன் ரிட்டயர் ஆயிட்டாரு. ஆண்ட்ரே ரசல் ரிட்டயர் ஆறாரு. நிக்கோலஸ் பூரன் ரிட்டயர் ஆயிட்டாரு. விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்லருந்து ரிட்டயர் ஆயிட்டாரு. இந்த மாரி லிஸ்ட் சொல்லிட்டே போலாம். ஸோ ஸ்லோலி நம்மளோட சைல்ட்ஹுட் இஸ் கமிங் டூ அன் எண்ட். நம்ம சைல்ட்ஹுட் ஹீரோஸ்லாம் ஃபேட் அவே ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் சண்ட போடாம பேக் எண்ட் ஆஃப் தியர் கரியர நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இத்தன ரிட்டயர்மென்ட்ல எந்த பிளேயரோட ரிட்டயர்மென்ட் ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே உங்க ஃபிரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.